கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். இதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு 2 வார்த்தைகள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்பாலே போ சாத்தானே, எனக்கு பின்னாக போ சாத்தானே. இந்த அப்பாலே போ சாத்தானே என்று அவர் சொல்லும் பொழுது சாத்தான் நேரடியாக இயேசுவோடு கூட வந்து மோதுகிறான். அதாவது, தன்னை வணங்கும்படி தேவனை வைக்க வேண்டிய இடத்தில் என்னை வைத்து விடு. இன்றைக்கு நம்மோடு கூட சாத்தான் நேரடியாக யுத்தம் பண்ணுகிற காரியமும் உண்டு, மனிதர்கள் மூலமாக யுத்தம் பண்ணுகிற காரியமும் உண்டு. நேரடியாக எப்படி யுத்தம் பண்ணுவான் என்றால், தேவனை வைக்க வேண்டிய இடத்தில் மனிதர்களையோ பொன்னையோ பொருளையோ உறவுகளையோ பதவியவோ பணத்தையோ நாம் முதலிடத்தில் வைக்கிறோம் அல்லவா, அது சாத்தான் நேரடியாக நம்மோடு கூட போராடுகிற ஒரு காரியம். இதை அப்பாலே போ என்று சொல்ல வேண்டும். நம்ம பக்கத்தில் கூட இந்த மாதிரி ஆவி வந்துடக்கூடாது. தேவனை வைக்க வேண்டிய இடத்தில் தேவனை வைக்க வேண்டும். நீ என்னை பணிந்துகொள் என்று சொல்லும்போது தான் ஆண்டவர் சொல்றார், அப்பாலே போ சாத்தானே. தேவனை வைக்க வேண்டிய இடத்தில் தேவனை தான் வைக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை என்னவென்றால், நாம் தேவனை வைக்க வேண்டிய இடத்தில் வேறு எதையோ அல்லது யாரையோ வைத்திருக்கிறோம், நம்மையும் அறியாமல். அந்த மாதிரி சோதனைகள் வரும் பொழுதெல்லாம் தைரியமாக அப்பாலே போ, அந்த எண்ணம் கூட என் பக்கத்தில் வந்துடக்கூடாது, அந்த யோசனை கூட என் பக்கத்தில் வந்துடக்கூடாது. அப்பாலே போ சாத்தானே என்று துரத்த வேண்டும். கண்ணுக்கு முன்னாடி நிற்காத, என் கண்ணில் முழிக்காமல் ஓடிடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த பிசாசு நமக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்களை, நீ இதை மட்டும் செஞ்சேனா, அதை மட்டும் வச்சுக்கிட்டேனா அப்படின்னு தேவனை வைக்க வேண்டிய இடத்தில் சிலர் இந்த நாட்களில் பிசாசு வேலையை வைத்திருக்கிறார். வேலையை ராத்திரியும் பகலும் வேலை 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 வேலைன்னு தேவனை வைக்க வேண்டிய இடத்துல இன்றைக்கு வேலையை கொண்டு வந்து வைத்து விட்டான். பார்வோன் அவன் செய்த தந்திரம் என்ன, இவர்கள் சும்மா சோம்பலாக இருக்கிறதுனால தானே தேவனை தேடுறாங்க. அதனால் தேவனையே தேட முடியாத அளவுக்கு அவர்களுக்கு வேலை பழுவை அதிகமாக்க வேண்டும் என்று அவன் வேலை பழுவை அதிகமாக்கினான். அந்த கடைசி நாட்களில் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் புலம்புகிற காரியங்கள், ஒரே ஒர்க்லோடு தாங்க முடியலை பாஸ்டர், நைட்டு 11 மணி ஆகுது, 12 மணி ஆகுது, சில நேரத்தில் விடிய விடிய செய்ய வேண்டி இருக்கிறது. நன்றாக கவனிங்கள். தேவனை வைக்க வேண்டிய இடத்தில் உங்கள் வேலையை வைக்க ஒரு சோதனை வருமானால் அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லுங்கள். இரவு வேலை உங்கள் கம்பெனி கொடுத்தால் இரவில் வேலையை முடித்து விட்டு பகலிலே தூங்குங்கள். அது மாறி மாறி வரும். ஆனால் வாழ்க்கையே இரவு வேலை என்று மாற்றி விடாதீர்கள். இரவில் வேலை செய்வீர்களானால் அதிகாலையில் தேவனை தேட முடியாது. எனவே நீங்கள் ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்தில் எதை வைத்திருக்கிறீர்கள் என்பதை ஆராய்ந்து பாருங்கள். அப்படி கண்டுபிடித்து விட்டால் உடனடியாக தைரியமாக அப்பாலே போ சாத்தானே என்று அந்த காரியங்களை விரட்டி விடுங்கள். இரண்டாவதாக, அவர் பேதுருவை பார்த்து, இந்த 4ஆம் அதிகாரத்தில், மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் சாத்தானை பார்த்து சொல்றாரு அப்பாலே போ சாத்தானே. ஆனால் பேதுருவை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே அப்படின்னு சொல்றார். என்னன்னா, பேதுருவின் மூலமாக பிசாசு கிரியை செய்கிறார். அப்போ மனிதன் பேதுரு, அந்த மனிதனுக்குள்ளிருந்து செயல்படுறது பிசாசுடைய ஆவி. இப்போ அப்பாலே போன்னு பேதுருவை விரட்ட முடியாது. ஏன்னா பேதுருவை சீஷனாக வைத்திருக்கிறார். சில நேரத்தில் மனைவி மூலமாக பிசாசு கிரியை செய்வான். அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லக்கூடாது, எனக்கு பின்னாக போ சாத்தானே.
ஏன்னா மனைவியை துரத்தி விட முடியாது. அதே போல தான் புருஷன்மார்கள், அவர்கள் மூலமாக பிசாசு கிரியை செய்வான். என்ன, தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க விடாமல் மனிதனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க வைப்பது. சில நேரத்தில் இந்த மிஷினரியாக போகிறவங்கள பார்த்து சொந்த பந்தங்கள் சொல்லுவாங்க, எப்போ எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் போவாங்கல்ல, நீ ஏன் போகிற, அங்கே அவ்வளோ கஷ்டமாமே இவ்வளோ கஷ்டமாமேன்னு சொல்லி தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க விடாமல், மிஷினரி ஊழியம் மட்டும் இல்லை, நம்முடைய சர்ச் மினிஸ்ட்ரி, கேர்சல் ஊழியங்கள், வீட்டு கூட்டங்கள், சண்டே ஸ்கூல் ஊழியங்கள் என்று பல காரியங்களில் தேவனுக்கு ஏற்றபடி சிந்திக்காமல் மனிதர்களுக்கு ஏற்றபடி சிந்திப்பார்கள். அப்படி ஆண்டவர் சிந்திக்கிறவர்களை பார்த்து சொல்கிறார், நீ இடரலாய் இருக்கிறாய். நாம் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் மனிதர்களுக்கு ஏற்றவைகளை, மனிதர்களை பிரியப்படுத்துவதற்காக நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட எண்ணங்கள் வருமானால் அந்த எண்ணங்களை நமக்கு பின்பாக தள்ள வேண்டும். அப்பொழுது சொல்ல வேண்டும், எனக்கு பின்னாக போ சாத்தானே. நீ ஒன்றும் ஆலோசனை சொல்ல தேவையில்லை. மனிதர்களை பார்த்து நேரடியாக சொல்லிடக்கூடாது, அவங்களுக்கு பின்னாடி கிரியை செய்கிற ஆவிகளை துரத்தணும். இயேசு அன்றைக்கு பேதுருவை பார்த்து நேரடியாக சொன்னார். ஏன்னா சிலுவைக்கு போகக்கூடாதுன்னு தடுத்தார். இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்க உனக்கு பாடுகள் இல்லை, பிரச்சனை இல்லை என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். பாடுகள் என்பது ஆர்எஸ்எஸ்காரங்க கம்பெடுத்துட்டு அடிக்கிறது மட்டும் இல்லை, தீவிரவாதிகள் சுட்டு கொள்வது மட்டும் இல்லை, ரத்த சிந்தி மறிக்கிறது மட்டும் இல்லை, இருக்கிற இடத்துல தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிற சில பாடுகள், அந்த பாடுகளை சகிக்கணும். அந்த பாடு இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது தேவனுக்கு ஏற்காத காரியங்களை சிந்திப்பதாகும். இன்றைக்கு அறியாமையினாலே நிறைய ஊழியர்கள், நீ தேவனுடைய பிள்ளையா மாறிட்ட, உனக்கு பாடுகளே கிடையாது, பிரச்சனையே கிடையாதுங்கிறாங்க. அது தவறு. அது மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திப்பது, தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல். எனவே தேவ பிள்ளைகள் அடையாளம் காண வேண்டும். எப்பொழுது அப்பாலே போ சாத்தானே என்று சொல்ல வேண்டும், எப்பொழுது பின்னாக போ சாத்தானே என்று சொல்ல வேண்டும். இவைகளை உணர்ந்து கொள்ளுங்கள். மூன்றாவதாக ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது மனிதனை பிடித்திருக்கிற ஆவியை பார்க்கிறார். மனிதனை பிடித்து அலக்களிக்கிற ஆவி. மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் 25ஆம் வசனத்தில், அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். மூன்றாவதாக, சாத்தானுடைய ஆவிகள் மனிதர்களுக்குள்ளே இருக்கும் பொழுது அவைகளை அப்பாலே போ என்று துரத்த வேண்டும். அவர்களை விட்டு வெளியே போ என்று சொல்ல வேண்டும். இவனை விட்டு புறப்பட்டு போ, அதாவது வெளியே போ. சில ஆவிகள் வியாதியாக, பலவீனமாக, போராட்டமாக நம்மோடு யுத்தம் பண்ணி கொண்டே இருக்கும். நம்மை அடிமைப்படுத்த பார்க்கும், நம்மை அலக்களிக்கும், ஒரு வேலை செய்ய விடாது, புத்தி சுவாதீனத்தை எடுத்து விடும். இப்படி அலக்களிக்கிற சில பிசாசின் ஆவிகள் நம்முடைய வாழ்க்கையை தாக்கும்போது வெளியே புறப்பட்டு போ, அப்பாலே போ. நமக்கு இல்லை, நமக்கு மட்டுமல்ல, மற்றவர்கள் பிசாசு பிடித்தவர்கள் வந்திருக்கும் பொழுது அந்த ஆவிகளை கடிந்து கொண்டு துரத்த கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ பிசாசை கட்ட முடியுமா? கட்ட முடியாது. ஏனென்றால் இப்பொழுது அவன் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறான். 1000 வருட அரசாட்சியில் 1000 வருஷம் அவனை கட்டி வைக்கிறார். அதுக்கு பின்பு கட்டவிழ்க்கப்படுவான். நித்திய நியாய தீர்ப்பிலே தான் அவனை நரகத்திலே, அவனையும் அவனை சேர்ந்த தூதர்களையும் தள்ளுகிறார். அதுக்கு முன்னாடி நீங்கள் நரகத்தில் போட முடியாது, பாதாளத்துக்கு ஒன்றை அனுப்புகிறேன்னு பிசாசை பார்த்து சொல்ல முடியாது, ஒன்றை கட்டுறேன்னு சொல்ல முடியாது. பிசாசனுடைய கிரியைகளை கட்டலாம். விபச்சார ஆவிகள் கிரியை செய்ய முடியாதபடி கட்டுகிறேன் என்றால் அவன் செயல்பட முடியாதபடி நம்முடைய ஜெபம் அவனை தடுத்து வைக்கிறது என்றுதான் அர்த்தம். அவன் கையெல்லாம் போய் கட்டிக்கிட்டு இருக்க முடியாது. நம்ம அவனுடைய கிரியைகளை கட்ட வேண்டும், அவனை துரத்த வேண்டும். பிசாசனுடைய ஆவிகளை துரத்த நமக்கு வல்லமை உண்டு. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் என்று சொல்லியிருக்கார். எனவே எப்படி துரத்தணும்? அப்பாலே போ என்று. தேவனை வைக்க வேண்டிய இடத்தில் வேறு எதையோ யாரையோ வைக்கக்கூடிய சோதனை வருமானால் அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லுங்கள். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க விடாமல் மனுஷர்கள் மூலமாய் மனிதனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க வைக்கிற ஆலோசனைகள் வரும்பொழுது பின்னாக போ சாத்தானே என்று சொல்லுங்கள். அசுத்த ஆவி பிடித்தவர்களுக்காய் ஜெபிக்கும் பொழுது புறப்பட்டு வெளியே போ என்று சொல்லுங்கள். இப்படி பிசாசுகளை துரத்த கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மூலமாய் வெளிப்படும். நீங்கள் கட்டவிழ்க்கப்பட்ட கன்றுக்குட்டிகளாக துள்ளி குதித்து தேவ சமூகத்தில் ஆண்டவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பீர்கள். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, எந்தெந்த நேரத்தில் பிசாசை எப்படி கையாள வேண்டும் என்பதை இன்றைக்கு கற்றுக் கொடுத்தீர்.
இதையெல்லாம் உம்முடைய பிள்ளைகள் கற்றுக்கொண்டு இதன்படி பிராக்டிஸ் பண்ணி ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ நீர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.